சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே காந்தி இருவின் பாலம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லக்ஷ்மணன், 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க மேலும் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க? இதுக்கு அரசு சார்பில் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கடந்த 6 நாட்களாக போராட்டங்களானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் இன்று பார்த்தோம் என்றால் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் இன்று 7வது நாளாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்ட காலம் பொறுத்தவரையிலே சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இருந்து காந்தி பாலம் வரை பேரணியாக சென்று எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 6 நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கல்வி அலுவலகம் மற்றும் டிபிஐ அலுவலகம், மேலும் எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம் என பல்வேறு கல்வி அலுவலகங்கள் முன்பு இந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் இதுவரைக்குமே 6 நாட்கள் முன்னெடுத்த போராட்டங்களை பொறுத்து இந்த அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று 7வது நாளாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் அருகையிலிருந்து காந்தி மேம்பாலம் வரை 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த பேரணியில் பொறுத்தவரையுமே இந்த ஆசிரியர்கள் குழந்தைகளோடு குடும்பமாக கலந்து கொண்டு இந்த எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் எனதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 1 வருடங்களுக்கு முன்பாகவே இவர்கள் உண்ணாநிலை போராட்டமானது ஒரு 26 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது தற்காலிகமாக இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டு அவர்களுக்கு அந்த கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல ஒரு முடிவு எட்டப்படும் என இதற்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அந்த போராட்ட களம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் கடந்த 6 நாட்கள் முடிந்து இந்த 7வது நாட்களாக சென்னை புறநகர் பகுதியில், அதாவது தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் இந்த ஆசிரியர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இருவரும் காலம், அதாவது ஜனவரி 6ஆம் தேதி முதல் பார்த்தோம் என்றால் இந்த ஜாக் தேஜோ அமைப்பினர் உண்ணநிலை போராட்டங்கள் நடத்தவுள்ளதாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டமானது ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெறும் எனவும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை இந்த போராட்டங்களானது தொடர்ந்து நடைபெறும் என தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதனை எதிர்ப்பு விதமாக தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த கல்வி வளாகம், வட்டார கல்வி வளாகம் அலுவலகம் முன்பும் மேலும் இந்த எழும்பூரில் பேரணியாக செல்லும் என 2 இடங்களில் இந்த ஆசிரியர்கள் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இந்த வட்டார கல்வி அலுவலகம் முன்பு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காந்தி மேம்பாலம் வரை பார்த்தோம்னால் பேரணியாக சென்று தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட போராட்டங்கள் பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த போராட்ட களம் பொறுத்த காரணங்கள் பொறுத்தவரையுமே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டிய என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினார் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை என்னுடைய போராட்டம் தீவிரமாக இருக்கும் எனவும், மேலும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் உண்ணநிலை போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை மேற்கொள்வார்கள். மேலும் அந்த தாக்கத்தின் முன்பாக தமிழக அரசும் சரி பள்ளிகள் எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன். தமிழ்நாடு கல்வியில் உலகில் முதலிடம் மாற்றி காட்டுவோம்.